Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கார பூந்தி. இது ஈஸியா ரொம்ப சுலபமா செய்யலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், உப்பு, சோடா உப்பு. கடலை மாவு வந்து 1 கிலோ எடுத்து நான் செஞ்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, அரிசி மாவு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை பேட்டர் ரேஞ்சுக்கு நல்லா கலக்கிக்கணும். குருடல எல்லாம் கலக்கி இந்த மாதிரி ஒரு தரித்தட்டை எடுத்து 3 கரண்டி மாவு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி இதுக்கு பூந்தி வைக்கிறதுக்குனே தட்டாக இருக்குங்க. தட்டத்தில் எடுத்து ஊற்றினீங்க அப்படின்னா கீழே விட்டு விழும். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வந்து ஒரு வடக்கில் நல்லா காய வச்சு வச்சுருப்போம். அதுலேயே வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி கரண்டி நல்லா பட்டை வச்ச மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாமே கீழே இருக்கிற பூந்திஸ் எல்லாமே மொட்டாக விழும். சப்போஸ் இது வாளாவோ இல்லை ரொம்ப சப்பையோ விழுந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் கரெக்டான பேட்டர் நம்ம செக் பண்ணுற மெத்தடு. நான் இன்றைக்கி பண்ணிக்கிறது 1 கிலோ கடலை மாவு இந்த மாதிரி போட்டு கரைச்சி செஞ்சுருக்கேன். எனக்கு 2.5 கிலோ மிச்சர் கிடச்சிதுங்க. சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸ் ட்ரையல் பார்க்குற அப்படின்னா ஒரே டம்ளர் மாவு எடுத்து அது 1/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணதுக்கு கரைச்சி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி அடிக்கடி கலக்கி விடணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் 2-3 பூந்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ரவுண்டாக சேர்ந்துடும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கடைச்சி விட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக பூந்திக்கு அழகாக வந்து விடும். பொரி எல்லாமே கொதிச்சதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போட்டிங்கன்னா எண்ணெய் பூரா வடிஞ்சு இதில் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு பூந்தி தைக்கிற தட்டை இல்லை அப்படின்னா இப்போ நான் போகிறேன் பூந்தி எடுத்து அந்த தேய்ச்சி தட்டத்தை போடுறேன் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வச்சு அதில் தேய்ச்சி விட்டினா கூட இதே மாதிரி சேம் பூந்தி எடுத்துக்கலாம். ஸோ இது பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கடலையும் நடக்கலை பொரிச்சுக்கடலை, நடக்கலை பருப்பு, கருகாப்பில் இதெல்லாம் போட்டு உள்ளே எடுத்து நம்ம கலக்க போகிறோம். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து உள்ள கலக்கணும். இல்லைன்னா பச்சை வாசம் மாதிரி அடிக்கும். பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக இதில். அது நல்லா மணமாக இருக்கும் மிச்சருக்கு. ஸோ வெந்தாச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு பொரிச்சுக்கடலை எடுத்து உள்ள போட்டாச்சு. அடுத்தது அவல் போடுறோம். இது சீக்கிரம் பொரிஞ்சிடும். கடலைப்பருப்பு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். பொரிஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, எடுத்து போட்டாச்சு. நீ கருகாப்பில், பூண்டு இந்த 2 மட்டும் போட்டோன்னா மிச்சர் ரெடி. பூண்டு வேகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் கடலை வேகட்ட மாதிரி பூண்டையும் நல்லா வேக விடணும். நல்லா செவக்க வந்துனா தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் போய், இல்லாட்டி பூந்தி எல்லாமே வந்து ஒரு மாதிரி நகத்த மாதிரி ஆயிரும். அதுக்காக கருகணும்னு சொல்லலை, பொன்னிறமாக வந்தானே எடுத்துகிட்டா போதும். பூண்டு வெந்துருச்சுங்க. இந்த கலரான ப்ரௌன் கலரானே எடுத்துடணுங்க. அதுதான் நம்ம ஸ்டேஜ், கரெக்டான ஸ்டேஜ். இனி விட்டு ரொம்ப கருகிரும். அப்புறம் கருகான ஸ்மெல் வரும், பூண்டாகாமல் போயிடும். கருகாப்பில் போட்டாச்சுங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு இந்த பொரி வரதெல்லாம் வந்து பிடிச்சதுக்கப்புறம் எடுத்துடணும். இப்போ வந்து உப்பு மட்டும் தான் நான் ஆக்சுவலாக உள்ள மிக்ஸ் பண்ணி மாவில் போட்டிருக்கேன். காரம் போடலை. ஸோ அதனால் மிளகாத்தூள் எந்த மிளகாத்தூளும் எடுத்துக்கலாம். நான் வந்து சக்தி மசாலா எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு மிளகாத்தூள் மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தோசை கரண்டியோ இல்லை குலுக்கி விட்டோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம மிச்சர் ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.